ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய ஒன் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் விலாகாக பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்த உடனே என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எங்கள் பொண்ணு டீ போடுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. காலையிலேயே எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தி வேலை இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொட்டீனாக நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டிஃபன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாரி யோசிப்போம். அதனால் காலை வேலை அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கம்மந்தோசை அரைச்சி போட்டிருந்தேன் கம்பு மாவில். அதுதான் காலையில் டிஃபன். அதுக்கு இந்த கார சட்னி, இதை கம்பு தோசை, இந்த கார சட்னி இதெல்லாம் நம்மளோட சேனலில் ரெசிபி சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பு தோசை ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. அது மாதிரி ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வெந்தயம்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால வாசனை கம்பும் வெந்தயமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த கார சட்னி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலை டிஃபன் முடிஞ்சதும் கிளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கும் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால எங்கள் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கான ப்ராசஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருந்தோம். என்னன்னு பார்த்திங்கன்னாக்கா, இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே. அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டுருந்தோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே மதியம் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சாதான் இது சில்லி சிக்கனுக்கு இது மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது கத்திரிக்காய், பிரியாணிக்கு சைட் டிஷ் இது கத்திரிக்காய். பிரியாணி வெளியில் தம் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பில் தான் செஞ்சோம் பிரியாணி. அப்போ தான் நிறையா குவான்டிட்டி செய்கிறதுனால ஸ்டவ்வில் செஞ்சால் சரியாக வராதுன்னு வெளியில் வச்சு பிரியாணி நாங்கள் செஞ்சோம். இந்த பிரியாணியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வயசானவங்க இருந்தால் அவங்கள எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். இது வந்து போனால் வராது. இந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அதனால் நம்மளால் நம்ம வசதிக்கு என்ன பண்ண முடியுமோ, நம்மளால் எந்த அளவுக்கு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ஹாப்பினஸ் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுனா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு சின்ன அவங்க அந்த ஏஜில் வந்து நம்ம கவனிக்கிறது ஒரு விஷயமே அவங்களுக்கு பெருசாக தெரியும். மற்றது எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏன் உடம்பு நல்லா இருக்கா, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இந்தமாரி சின்ன சின்னதாக ஒரு கரிசனையோடு ஒரு விசாரித்தோம்னாலே அவங்களுக்கு பெரிய தெம்பு மாதிரி வயசானவங்களுக்கு. அவங்கள நம்ம எதுவுமே கேட்காத விட்டுட்டோம்னா நம்மளை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடும். அதனால் உங்கள் வீட்டிலலாம் வயசானவங்க இருந்தால் நீங்கள் வந்து போவையில் வரையில் அப்பப்போ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டும் அவங்க என்ன மாதிரி விரும்புவாங்களோ அதை நம்ம செஞ்சாலே போதும். பெருசாலாம் அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கும் முதுமை வரும், நாமளும் அந்த ஸ்டேஜுக்கு போவோம். வளர்கிற குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வசதியாக இல்லை, நமக்கு வசதி இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வசதிக்கு ஏற்பவும் நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் நாம் வந்து எந்த அளவுக்கு அதில் ஹாப்பினஸ்ஸை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அதில் நம்ம ஹாப்பியாக 1000 கஷ்டங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் போனால் ஒரு வயசு போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மிஸ் பண்ணாமல் எதெல்லாம் நம்ம பண்ணிக்க கூடுமான வரைக்கும் முடிஞ்ச அளவு நம்மளால் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க. பண்ண முடிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துலேயே ஹாப்பினஸ்ஸை கொண்டாடுங்க. இது வந்து நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் வந்து இதை பார்த்து கற்றுக்குவாங்க. அப்படி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த ஜெனரேஷனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம எதுவும் வராது. பார்த்தும் சொல்லி கொடுத்தும் தான் பசங்களுக்கு வந்து வரும். இந்தமாரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.